அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் இபாதாத்துகள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமையும் என்று சொன்னால் அதனால் இழக்கக்கூடிய இழப்புகள் ஏராளம். இந்த உலகத்திலும் கேடு, மறுமையிலும் கேடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாஊன்ல ஒரு செய்தியை பதிவு செய்யறான். ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுகையாளிக்கும் கேடு அப்படிங்கிறான். பாருங்க, தொழுதும் கேடு. யார் அந்த தொழுகையாளிகள் என்று பதிவு செய்கிற போது அதில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீனஹும் யுராவூன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுத மக்களுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவாரு. அவருடைய செயலிட அல்லாஹ் திறந்து பார்ப்பான். திறந்து பார்த்துட்டு சொல்லுவான், எனக்காக எந்த அமலும் இல்லை, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ செஞ்சிருக்கிற, யாருக்காக செஞ்சியோ அவங்ககிட்ட போய் அந்த அமலுக்கான நன்மையை வாங்கிக்க என்பதாக அல்லாஹ் சொல்லி விடுவான் என்று சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அந்த நாள்ல பலரும் சஜிதால விடுவாங்க, சிலரை தவிர. அந்த சிலரில் ஒரு கூட்டம் முகஸ்துதியோடு அமளி செய்தவர்கள், பிறருக்காக அமல் செய்தவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிவு செய்யறாங்க. பெருமக்கள், அது மாத்திரமல்ல, இந்த முகஸ்துதி என்ற அந்த பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நம்மளுடைய அமல்கள் அமையப்பெறும் என்று சொன்னால் அவர் நரகத்திற்குள் நுழைவார் என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமக்களை, நாம் செய்யக்கூடிய அமல்களை பிறருக்காக என்ற அந்த நிலையை நாம் கல்வியிலிருந்து எடுத்து என் ரப்பு அல்லாஹ்வுக்காக செய்யற என்ற அந்த இஹ்லாஸை உள்ளத்திலே கொண்டு வருவோம். அதனுடைய வெகுமதிகள் அனைத்தையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.